நிதி அமைச்சரும் பாஜக தலைவருமான நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கை தொடர்பாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். எந்த வாக்காளரினுடைய உரிமையையும் பறிக்கக்கூடிய நோக்கம் தங்களுக்கு இல்லை. இது ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கணும்? அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் 2 இடத்துல ஓட்டு போடுறாங்களே, அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாவா? உங்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 4000 பேர் இருக்கிறாங்க, எப்படி போலி வாக்காளர்கள், அவர்களை எடுக்க வேணாவா? எதுக்கு மக்களை நீங்க தவறா திசை திருப்புறீங்க? வாக்காளர் தொடர்பான விவரங்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய சரிபார்க்கக்கூடிய பொறுப்பு முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அதிகாரியிடம் தான் இருந்தது. இப்ப சொல்றீங்களா பிளாக் லெவல் ஆபீசர் PL1 அவர்கிட்ட தான் இருந்தது. வாக்காளருக்கு செய்ய வேணாம். நாட்டு மக்கள்கிட்ட 40-45% பேர் குடிசைவாசிகள், அன்றாடம் காய்ச்சிகள். காத்தால போனாங்கன்னா நைட்டு தான் திரும்புவாங்க வீட்டுக்கு. அப்கோர்ஸ் இந்த தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பஸ் சார்ஜ் கிடையாது, எங்க வேணாலும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க திரும்பலாம். ரைட்டா? அப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்க விவரம் தெரியாது பேசுறீங்க. உங்க மொழியில சொல்லக்கூடாதுன்னா அப்பட்டமா புழுவுறீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்களுடைய நோக்கம் வாக்காளர் பட்டியலிருந்து பலரையும் நீக்கிறது. அதுக்குதான் ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க. வணக்கம் தோழர்களே, ரோசா செய்திகள் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள நிதி அமைச்சரும் பாஜக தலைவருமான நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கை தொடர்பாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அதில் முதன்மையானது, எந்த வாக்காளரினுடைய உரிமையையும் பறிக்கக்கூடிய நோக்கம் தங்களுக்கு இல்லை. அது அவங்க சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, யாருடைய வாக்கும் பறிக்கப்படாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது முதல்ல. அடுத்தபடி என்ன சொல்றாங்க, இது ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கணும்? அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் 2 இடத்துல ஓட்டு போடுறாங்களே, அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாவா? உங்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 4000 பேர் இருக்கிறாங்க, எப்படி போலி வாக்காளர்கள், அவர்களை எடுக்க வேணாவா? ஏன் இதெல்லாம் தடுக்கிறீங்க? எதுக்கு மக்களை நீங்க தவறா திசை திருப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தபடியா என்ன அப்படின்னம்னா, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம், நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்க இந்த படிவத்தை பார்த்துட்டு தான் பேசுறீங்களா இல்லையா? எதற்காக இந்த படிவம்? அவங்க முதலமைச்சர் மீது சொன்ன குறைகளுக்கு, அந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது, ஏதோ இது புதுசா பண்ற மாதிரி இல்லை நீங்க பேசுறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படி 2003 நடந்திருக்குது, 2005 நடந்திருக்குது, அதுக்கப்புறம் 2000க்கு முன்னாடி 1987 நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனா இப்பதான் திமுக குரல் கொடுக்குது அப்படின்ட்டு இருக்கேன். திமுக மட்டும் இல்லை, எல்லாரும் குரல் கொடுக்குறோம். ஏன்னா இப்பதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற பேரில் நீங்க ஃபார்மை கொடுத்து பண்றீங்க இந்த தேர்தல் ஆணையம். ஏன் உங்களன்னு நான் சொல்றேன்னா, நீங்க வேறல்ல அவர்கள் வேறல்ல என்பதற்காகத்தான். ஏன்னா நீங்க தான் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறீங்க. அதனால உங்களையே நோக்கி நான் கேள்வி கேட்கிறேன். 2003 2005 நடந்த வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் எவ்வாறு நடத்தப்பட்டது? இத சும்மா நான் இங்க பேசிட்டு போல, இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்துள்ள பொதுநல அமைப்பின் சார்பாக அங்கே வாதிடுகின்ற வழக்கறிஞர்கள் பிரசாந்த் பூஷனும் நேஹா ரத்தி ஆகிய 2 வழக்கறிஞர்களும் அவங்க சொல்றாங்க, the petitioners have raised 5 basic differences between the intensive revision in 2003 and SIR 2025 அப்படின்னு சொல்லிட்டு 5 இதை சொல்றாங்க. 5 வேறுபாடுகளை சொல்றாங்க. நிர்மலா அவர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்க இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர், ஆனா இந்த விஷயத்தை தெரியல, பேப்பர்ல படிக்க மாட்டீங்க போல. நீங்க இது 5ஆம் தேதி 6ஆம் தேதி பேப்பர் இந்து அதில் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றம் நடந்தது, இதை ரிப்போர்ட் பண்ணாது எங்க ஆங்கில பத்திரிகையே இருக்காது. நீங்க ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு வித்தியாசம், முதல்ல, the onus of entering eligible names on the electoral rolls in 2003 was only on the enumerator, now called the booth level officer, and not on the elector. 2003 பண்ண இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் போது வாக்காளர் தொடர்பான விவரங்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய
சரிபார்க்கக்கூடிய பொறுப்பு முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அதிகாரியிடம் தான் இருந்தது. இப்ப சொல்றீங்களா பிளாக் லெவல் ஆபீசர் BL1 அவர்கிட்ட தான் இருந்தது. நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், வாக்காளர் எதுவும் செய்ய வேணாம். இது முதல் வித்தியாசம். அவர் பட்டியல் எடுத்துட்டு வருவாரு, கேட்பாரு, குடும்பத் தலைவர்கிட்ட கேட்பாரு, இல்ல மூத்தவர்கிட்ட கேட்பாரு, யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறீங்க, உங்க பேர் என்ன, ரைட்டு, உங்க அப்பா பேர் என்ன, இருக்கிறாரா, இல்ல மறந்துட்டாரு, இறந்துட்டாரு, டெட்டு, உங்க அம்மா பேர் என்ன, இல்லை டெட்டு, உங்க கல்யாணம் ஆயிடுச்சா, ஆமா, உங்க மனைவி பேர் என்ன, இதான், டிக்கு, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, 1 2 3 இவங்களாம் தான், டிக்கு டிக்கு டிக்கு. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் கொடுத்தன இருந்தாங்களே, இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா, இல்லைங்க அவங்களாம் காலி பட்டு போயிட்டாங்க, எங்க போனாங்க தெரியாதுங்க, சரி அப்போ அவங்களெல்லாம் எடுத்துடலாமா, எடுத்துடலாங்க, டிக்கு 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 டிக்கு. அப்புறம் அடுத்த வீடு. இப்படிதான் அப்போ நடந்துருக்குது. நம்ம ஒன்று இந்த ஃபார்மை தூக்கிட்டு வந்துட்டு இதை எப்படி ஃபில்அப் பண்றது, இதை எங்கேருந்து ஃபில்அப் பண்றது, நேராக போயிட்டு ECI.gov.in அதில் போட்டு 2003 நான் எங்கேருந்து வாக்களித்தேன் அப்படிலாம் செஞ்சு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தபடியா, செகண்ட்லி, தெர் வாஸ் நோ எனுமரேஷன் ஃபார்ம் டு பி ஃபில்டு பை த எலக்டர்ஸ். இந்த மாதிரி ஃபார்மை கொடுத்துட்டு இதை வந்துட்டு நிரப்பி ரெடியாக வச்சுக்கோ, கையெழுத்து போட்டு, இதில் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னம்னாலும் உன்னுடைய வாக்காளர் உரிமை பறிக்கப்படும். நான் கேட்குறேன் நிர்மலா அவர்களே, இதில் நான் ஒரு தப்பு பிழையை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய வாக்காளர் பட்டியலிருந்து என் பேர் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. இதை பாருங்க, 13 ஆதாரங்கள், ஆதாரத்தை ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஏழை எளிய மக்கள் யோசிங்க, இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? குடிசைவாசிங்க, இந்த நாட்டில் 40-45% பேர் அப்படிதான், சொந்த குடிசை இருக்குது, அவ்வளோதான், படுத்துக்கிறது கூட வீட்டுக்கு வெளில தான் வந்து படுக்கணும், மழை வந்தால் போயிட்டு ஒன்றறதுக்கு தான் இடம் இருக்குது, வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தள்ள வச்சுக்கிட்டு அப்படியே போகணும், இடுப்பளவு தண்ணீரில் நடந்து போயிட்டு எங்கேயாவது நிவாரண முகாம் தான் அங்கே போய் தங்கணும், சோறு போடுவாங்க வந்து, அந்த ஊரினுடைய மாநில அரசும் உள்ளாட்சி நிர்வாகம் சோறு போடும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வரமாட்டீங்க, அரையின காசு உங்ககிட்ட இருந்து வருது, அது உங்கள் வேலை இல்லைன்னு வைங்க, ஆனால் வரியை மட்டும் பிடிக்க வச்சுக்குவீங்க, ரைட்டா? ஃபார்ம் இல்லாதானே அப்போ பண்ணாங்க, இப்போ ஏன் ஃபார்ம் கொடுக்குறீங்க? அடுத்தபடியா, செகண்ட்லி, there was no enumeration form to be filled by the electors and correspondingly no deadline to be met by potential electors. இதை நாளுக்குள்ள முடிச்சிரு, இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள கொடுத்துரு அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. The enumerated had carried out a house to house survey. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவர் உறுதி செய்வார், சேர்க்கப்பதா இருந்தாலும் திருத்தரதா இருந்தாலும் அப்படிதான் எல்லாத்தையும் பண்ணுவார். அடுத்தபடியா, thirdly, மூன்றாவதாக, there was no general requirement in 2003 for all potential electors to provide at least one document. இப்போ சொல்றாங்க இல்லையா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை காட்டு, அது ஆதாரம் இருக்கக்கூடாது, அது வாக்காளர் அடையாள அட்டையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 13 ஆவணத்தில் ஏதாவது ஒன்று காட்ட சொல்றீங்க. அது என்னது? மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர், ஓய்வூதியருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை, ஓய்வூதிய ஆணை. 1/1/1987 முன்னர் இந்தியாவில் அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகம், LIC, பொதுத்துறை நிறுவனங்களில் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை, சான்றிதழ் ஆவணம். 3, தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். 4, கடவுச்சீட்டு. 5, அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலை வழங்கப்பட்ட சான்றிதழ். 6, தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகள் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், பர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட். 7, வன உரிமை சான்றிதழ். 8, தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கி இதில் பிற்படுத்தப்பட்டோர், OBC, அட்டவணை வகுப்பினர், SCS, பழங்குடியினர், ST அல்லது பிற சாதி சான்றிதழ். 9, தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையில் உள்ள இடங்களில். 10, மாநில உள்ளாட்சி அதிகாரிகள் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு. 11, அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட நிலம் ஒதுக்கீடு வீட்டு சான்றிதழ். இப்ப ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் ஆதார் அட்டை. அடுத்தபடியா, தொகுதி ஏற்படுத்த நாளாக கொண்ட PR சிறப்பு திருத்த. ஓகே, இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் யாருக்கிட்ட எல்லாம் இருக்கும்? அன்றாடம் போயிட்டு விவசாய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரவங்க, கொத்தனார் வேலையை செஞ்சுட்டு வரவங்க, சித்தாள் வேலை செஞ்சுட்டு வரவங்க, அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்குமா? கடவு சீட்டு இருக்குமா? கல்வி சான்றிதழ் இருக்குமா? பிறப்பு சான்றிதழ் இருக்குமா? இதெல்லாம் இல்லை. ஸோ அவங்க ஓட்டர் கிடையாதா? நிர்மலா அவர்களே, யாருடைய உரிமையை நாங்கள் பறிக்க மாட்டோம் அப்படி நீங்கள் இப்போ வந்துட்டு முடங்குறீங்களே, இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீக்குவீங்களா, நீக்க மாட்டீங்களா? இதான் சுட்டி காட்டுறாங்க. இப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் எகைன், there was no general mandate to verify citizenship of each selector. 2000 முன்னாடி பிறந்தியா, நீ இந்த நாட்டு குடிமகனா,
உங்கள் அப்பா எங்கே இருந்து ஓட்டு போட்டார், உங்கள் அம்மா எங்கே இருந்தாங்க அப்படி சொல்லலாம் கேட்குறீங்களே இந்த ஃபார்மில். அதெல்லாம் இப்போ இந்த வெரிஃபிகேஷன்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அதை செய்கிறீங்க. ஃபைனலி 2003 intensive revision provisions did not allow exclusion of any name and the pre-existing roles without going through due process for deletion of names. அதுக்கு முன்னாடி கடைசியா ஒருத்தருடைய பேரை நீக்கிறதா இருந்தாலும் அது ஒரு ப்ராசஸ் படி தான் நீக்கணும். இருக்கிறாங்களா இல்லையா உறுதிப்படுத்தணும். டெத் சர்டிஃபிகேட் இருக்குதா கேட்டு உறுதிப்படுத்திட்டு தான் அப்போ பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீ இல்லை, நீ சான்றிதழ் தரல, நீ இந்த ஃபார்மை தரல, டிலீட். இப்போ இதெல்லாம் என்னத்துக்கான செயல்? அப்போ 2003 பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே இல்லை. 2025 பண்ணும்போது இதெல்லாம் தேவை. அப்போ இது பறிப்பதுக்காக இல்லாத வேற எதுக்கு? இதுக்கு தான் ஸ்டாலின் பயப்படுறாரு, தெரியுதா? ஏன்னா இந்த நாட்டு மக்கள்கிட்ட 40-45% பேர் குடிசைவாசிகள், அன்றாடம் காய்ச்சிகள். காத்தால போனாங்கன்னா நைட்டு தான் திரும்புவாங்க வீட்டுக்கு. அஃப்கோர்ஸ் இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்களுக்கு பஸ் சார்ஜ் கிடையாது, எங்கே வேணாலும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க திரும்பலாம். ரைட்டா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்கள் விவரம் தெரியாது பேசுறீங்க. உங்கள் மொழியில் சொல்லக்கூடாதுன்னா அப்பட்டமாக புழுவுறீங்க. ஸ்டாலின் ஒன்று அவர் தொகுதியில் இருக்க 4000 ஓட்டுக்காகலாம் இல்லை, அவர் தான் 50,000 ஓட்டில் ஜெயிச்சாரு. உங்கள் அமித்ஷா மாதிரி என்ன அவர் ஃப்ராடு பண்ணாரு, இவர் நேர்மையாக ஜெயிச்சார். அவ்வளோதான் வித்தியாசம். இல்லாட்டி இந்த மோடி ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சார். அவர் முதல் 4 ரவுண்டில் பின்தங்கி இருந்தார். அப்புறம் செய்தி எதுவும் இல்லை. அப்புறம் சாயந்தரம் வெற்றி பெற்றார் அறிவிப்பு வந்துச்சு. அப்படியே ஜெயிச்சார் ஸ்டாலின். இல்லை நீங்கள் முடங்குறீங்களே 4000 ஓட்டை எடுக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, தடுக்கிறதுக்காக பண்ணுறாருன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் இன்னொரு பெரிய ஒரு குறை, அது தாங்க பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னைய பேப்பர் எடுத்து பாருங்களேன். நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நேற்று வந்துச்சு இல்லையா, திமுக போட்ட பெட்டிஷன் உட்பட அதெல்லாம் விசாரணைக்கு வந்தது இல்லையா, அது விசாரணை எப்போ அவர் பேசுகிறாரு, நம்ம நாளைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக வரக்கூடிய சூரியகாந்த் அவர் பேசுகிறாரு. ஏ கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி, தேர்தல் ஆணையத்தை சொல்கிறாரு, இஸ் அண்டர்டேக்கிங் அன் எக்ஸசைஸ், அது ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டது. தேர் கேன் பி சம் ப்ரொசீஜரல் டெஃபிஷியன்சி, அது நடைமுறையில் சில குறைபாடுகள் இருக்கலாம். those can be pointed out and rectified. You are saying as if the democratic process is being threatened. குறை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, ஜனநாயகத்தினுடைய அந்த உரிமை பறிப்பு அடிப்படையே வந்துட்டு அது பறிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுறீங்க. டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இஸ் பீயிங் த்ரெட்டன்ட் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இந்த நீதிபதியை என்னன்னு சொல்றது? சீமான் சொல்லுவார், கால கொடுமைன்னு அவர் தள்ள அடிச்சுக்குவார். அந்த மாதிரி தான் நாங்களே அடிச்சுக்கணும். இப்போ இதில் ஃபில்லப் பண்ண தெரியாதவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுமே, அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் வந்துட்டு பிடிக்கிறல வாக்குரிமையை. என்ன பதில்? நீதிபதி பேசுறாரு, இவர்கிட்ட தான் நியாயம் கிடைக்குன்னு போயிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. 2 வாரம் கழிச்சு பதில் சொல்லிட்டு வாங்கன்ட்டு போங்க. அடுத்தது நீங்க பாருங்களேன், there is already an electoral roll, this is just a process to revise it. there is already an electoral roll. அதை வச்சுக்கிட்டு இப்போ 2003 வந்த மாதிரி வர வேண்டியதானே? உங்க கோர்ட்டில் தானே சொன்னாங்க. ரேகா நேட்டியும் அப்புறம் பிரசாந்த் பூஷன் அவங்க தானே சொன்னாங்க 2003 அப்படி பண்ணிட்டு போங்களேன், எதுக்கு ஃபார்ம் போடலாங்க எல்லாம் அப்படின்னு ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜஸ்டிஸ் சூரியகாந்த் செட் அட்ரஸிங் தமிழ்நாடு ரூலிங் பார்ட்டி த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் லீடர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். அடுத்தபடியாக பாருங்களேன், சீனியர் அட்வொகேட் கபில் சிபல் ரெப்ரசன்டிங் திமுக டிஎம்கே அண்ட் சம் வெஸ்ட் பெங்கால் எம்பிஸ் took the challenge from the bench, responding, the revision have indeed happened in the past, but pointing out that the process is in those instances was careful and long, taking almost 3 years. அப்பெல்லாம் ரொம்ப நாள் அது பண்றாங்க, 3 வருஷம் கூட எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ 1 மாசத்துல முடிக்கணும்ன்றாங்க. கபில் சிபல் தமிழ்நாடு அரசுக்காக போட்ட பெட்டிஷனுக்காக அவர் பேசுறாரு. அடுத்தபடியா, now the EC wants it done in a month. Ultimately, lakhs of people are going to be excluded from the voter list. லட்சக்கணக்கான பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளதுன்னு அவர் சொல்றாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, அட்வொகேட்ஸ் பிரசாந்த் பூஷன் அண்ட் நேஹா ரத்தி அப்பியரிங் ஃபார் NGOs அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் சஜஸ்டட் ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் டு வீட் டெட் அண்ட் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஃப்ரம் தி எலக்டோரல் ரோல்ஸ். செத்து போனவங்க டபுள் என்ட்ரி அதெல்லாம் நீக்கிறதுக்கு அவங்க வழி சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, Mr. Bhushan said the Election Commission had deduplication software which can be run to identify duplicate names.
டூப்ளிகேஷன் ஒரே ஆள் இன்னொரு இதில் தருது அப்படின்னா, இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை போட்டு நீ ரன் பண்ணனா அது அடிபட்டு போயிடும். அதை ஏன் பயன்படுத்த மாட்டேங்குதுன்னு அது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. ரெண்டாவது, யார் இருக்காங்க, யார் செத்தாங்க அப்படின்றத வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கிராம சபாஸ், பஞ்சாயத்து சபாஸ் could be organized to identify voters who had migrated or were dead. இங்கேருந்து போனவங்க யாருன்னு அவங்கள கேட்டு முடிவு செய்யுங்க அப்படின்றாங்க. இவ்வளவும் இந்த நாட்டில் இருக்குது. இப்படி ஒரு நீதிபதி சொல்றாரு, அப்படி ஒரு நிதி அமைச்சர் பேசுறாங்க. எவ்வளவு கொடுமையா இருக்குது பாருங்க. எங்களுக்கு வஞ்சிக்கும் நோக்கம் இல்லை, பறிக்கும் நோக்கம் இல்லை, அந்த நோக்கம் இல்லை, இந்த நோக்கம் இல்லைன்றீங்களா? இதுக்கெல்லாம் என்ன பதில்? நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்களுடைய நோக்கம் வாக்காளர் பட்டியலிருந்து பலரையும் நீக்கிறது. அதுக்குதான் ஃபார்ம் கொடுத்துருக்குறீங்க. சரி, இந்த ஃபார்ம்ல மேலே எடுத்துட்ட உடனே பிறந்த தேதி, ஆதார் எண்ணு, கைபேசி எண்ணு, தந்தையின் பெயர், தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், தாயாரின் பெயர், தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், இருப்பின், முகவரி, துணைவரின் பெயர், இருப்பின், துணைவரின் வாக்காளர் முடிஞ்சு போச்சு இல்ல? அதுக்கப்புறம் ஏன் முந்தைய சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் விவரங்கள் ஏன் கேட்குற? இது எதுக்கு இது அவசியம்? என்னோட வாக்காளர் பட்டியலில் என் பேர் இருக்குது, ஃபார்மை கொடுத்துட்டேன், இதை ஃபில்அப் பண்ணி கொடுன்ற ஃபோன் நம்பர் போட்டு ஆதார் போட்டு நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்றேன், அப்பா பேர் அம்மா பேர்லாம் போட்டு கொடுத்துட்றேன். 2003 நீ போகிறேன், எதுக்கு 2003 போகணும்? அப்போ அன்னைக்கு நான் வாக்கு அளிக்கல அப்படின்னோம்னா இன்னைக்கு நான் கிடையாதா, வாக்காளர் இல்லையா? நான் எப்படி பண்ணுறாங்க பாருங்க வேலை. அது மட்டும் இல்லை, முந்தைய சிறப்பு தீவிர சிறுத்தை வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் உறவினர் பெயர், மறுபடியும் அது ஒரு பட்டியல். இதெல்லாம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த பாருங்களேன், வாக்காளர்கள் தங்கள் பெயர் மற்றும் வாக்காளர்களின் உறவினர்களின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் voters.eci.gov.in என்ற இணையத்தை சரிபார்த்து அவ்விவரங்களை கணக்கீட்டு படிவத்தில் நிரப்பலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? கம்ப்யூட்டரில் போயிட்டு இதை கண்டுபிடிக்க. இந்த நாட்டில் கம்ப்யூட்டர் லிட்டரசி எவ்வளோ பேர் இருக்காங்க? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியாது. இதுதான் நிர்மலா சீதாராமன் பிரச்சனை. இது முதலமைச்சர் உணர்றாரு, அவர் பேசுறாரு. நீங்க நிதி அமைச்சர் உணரல, நீங்க உளறீங்க, இல்ல காலி பண்றதுக்கு ஆதரவா பேசுறீங்க. இவ்வளவுதான். நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாடு எல்லாத்தையுமே காரண அறிவோட தான் பேசும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்க. எனவே எங்களை வந்துட்டு எங்க காதுல பூ சுத்த நினைக்காதீங்க, காது குத்தவும் நினைக்காதீங்க. நாங்க ரொம்ப உஷாரா இருக்கிற மக்கள். பார்த்துருவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.